45 வயசு ஆயும் பெருசா சேவிங்ஸ் இல்லாம போனதுக்கோ, காரணமா என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்ததுலருந்து, அந்த அனுபவத்திலருந்து எங்கெங்க மக்கள் ஜெனரலி ஓவர் ஸ்பெண்ட் பண்றாங்க, அத கட்டுப்படுத்துனா எப்படி நீங்க எவ்வளவு காசு சேமிச்சு அதிகப்படியா இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத போன 2 வீடியோல பார்த்தோம். எவ்வளவு நார்மலா நீங்க ஓவர் ஸ்பெண்ட் பண்றீங்க? ஹோட்டல் போறதுனாலயோ, இந்த ஆன்லைன் போர்ட்டல்ஸ் மூலமா நீங்க ஃபுட் ஆர்டர் பண்றதுனாலயோ எவ்வளோ ஓவர் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னு பார்த்தா, அப்புறம் 2 நண்பர்கள். ஒண்ணு இ-காமர்ஸு, இன்னொன்னு கிரெடிட் கார்ட். நம்மள அதிகப்படியா தேவைக்கு அதிகமா ஸ்பெண்ட் பண்ற வைக்கிறதுல 2 பேரும் தோழர்கள். எப்படி? கடைசியா இருக்கிறது ரொம்ப பூதாகரமா உங்கள ஸ்பெண்ட் பண்ண வைக்கிற விஷயம் கல்யாணம். இந்தியால கல்யாணங்கள்ல தான் அதிகப்படியான காசு வந்து குமியுது. அதிகப்படியான அளவுக்கு மீறிய, அளவுக்கு மிஞ்சிய, தகுதிக்கு மீறிய செலவுகள் நடக்கிற விஷயம் கல்யாணம் தான். Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully. நம்ம ஒரு சீரிஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நாங்க சந்திச்ச இன்வெஸ்டர்ஸ்ல, அதாவது நாங்க சந்திக்கிற நபர்கள்ல இன்வெஸ்ட்மென்ட்டுக்காக அட்வைஸ் கொடுக்க போம்போது, நாங்க சந்திக்க நபர்கள்ல அதிகமா இவங்க சேவ் பண்ண முடியாம போனதுக்கோ, இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியாம போனதுக்கோ, 45 வயசு ஆயும் பெருசா சேவிங்ஸ் இல்லாம போனதுக்கோ, காரணமா என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்ததுலருந்து, அந்த அனுபவத்திலருந்து எங்கெங்க மக்கள் ஜெனரலி ஓவர் ஸ்பெண்ட் பண்றாங்க, அத கட்டுப்படுத்துனா எப்படி நீங்க எவ்வளவு காசு சேமிச்சு அதிகப்படியா இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத போன 2 வீடியோல பார்த்தோம். அதோட தொடர்ச்சியா நம்ம முன்னாடி வீடு, காரு அந்த மாதிரி பல முக்கியமான எக்ஸ்பென்சஸ் ஹையர் ஸ்கூலோட எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் இதுலலாம் மக்கள் எப்படி ஓவர் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுல எப்படி நீங்க செலவு குறைச்சிக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இப்போ மற்ற சில ஏரியாஸ் எங்கெங்க ஓவர் ஸ்பெண்ட் பண்றாங்க மக்கள். அதுல நீங்களும் நெறைய ஏரியால ஓவர் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்கள உங்களுக்கு எடுத்துக்காட்டி, நீங்க அந்த ஏரியாஸ்லலாம் எக்ஸ்பென்சஸ குறைக்கிறதுக்கு இந்த வீடியோல அதாவது இதுதான் கடைசி வீடியோ. இதுல மிச்சம் இருக்கிற எல்லா விஷயங்களையும் கவர் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. இதோட ஓவரால் உங்க பட்ஜெட்ல இருக்கிற எல்லா பிழைகளையும் திருத்திக்க முடியும். நம்ம இப்ப பார்க்க போற பிரதான விஷயம் ஃபுட். அதாவது முன்னாடி நமக்கு ஒரு 10 டிஷ், 15 டிஷ் அல்ல 20 டிஷ்ன்னு வீட்ல பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஹோட்டல்ஸ் வந்தது. ஹோட்டல் போனா அங்க ஒரு 30, 40 ஐட்டம் இருக்கும். இன்னைக்கு 400 ஐட்டம் இருக்கு. அதெல்லாம் 4000 ஐட்டம் இருக்கு உங்க முன்னாடி. ஸ்விக்கியோ, சொமேட்டோவோ நீங்க ஆப்ப தொறந்து பார்த்தா, இந்தியால இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் பர்ட்டிகுலர்லி இப்போ நீங்க ஒரு சென்னையில இருக்கீங்க, அல்ல மதுரையில இருக்கீங்கன்னா, அந்த ஊர்ல ஹோட்டல்ல கிடைக்கிற எல்லா ஃபுட்டும் மெனுவா உங்க முன்னாடி இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுது உங்கள, நீங்க இதுவரையிலும் பழக்கப்படாத ஐட்டம்ஸ இதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமே! அப்படின்னு உங்கள பண்ண தோணுது. மிக முக்கியமா, நீங்க வீட்ல பண்ண முடிஞ்ச விஷயமா இருந்தாலும் சரி, ஈஸியா வீட்ல உட்கார்ந்தபடி இன்னைக்கு சமைக்க வேணாம். நமக்கு வீட்ல வந்து சேரப்போகுது அப்படின்னு, அதுக்கும் நீங்க நெறைய ஸ்பெண்ட் பண்றீங்க. எவ்வளவு நார்மலா நீங்க ஓவர் ஸ்பெண்ட் பண்றீங்க? ஹோட்டல் போறதுனாலயோ, இந்த ஆன்லைன் போர்ட்டல்ஸ் மூலமா நீங்க ஃபுட் ஆர்டர் பண்றதுனால எவ்வளோ ஓவர் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னு பார்த்தா, 4 நபர் இருக்கிற ஒரு ஃபேமிலில ஒரு வேள உணவுக்கான எக்ஸ்பென்சஸ் ரூ. 450னா, அதே ஐட்டத்த சேம் ஐட்டத்த நீங்க போய் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடும்போது கிட்டத்தட்ட ரூ. 1500 பே பண்றீங்க. கிட்டத்தட்ட 3 மடங்கு. அதாவது ரூ. 450 குடுக்க வேண்டிய இடத்துல கூட ரூ. 1050 ஸ்பெண்ட் பண்றீங்க. 3 மடங்கு ஸ்பெண்ட் பண்றீங்க. இப்போ முன்னாடி அட்லீஸ்ட் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு தான். வீட்ல சமைக்க வேணாம். ஒரு சேஞ்சுக்காக ஹோட்டலுக்கு போவோம் அப்படிங்கிறது. ஆனா இப்போ ஹோட்டலுக்கு வர போறதுக்கே சோம்பலா இருக்கு. ஏன் வீட்ல வந்து கிடைக்குதே பின்ன ஏன் போணும்? அப்படின்னு நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா, கூட ரூ. 200 ரூ. 1500க்கு மேல ரூ. 200 அதாவது ரூ. 1700 ஸ்பெண்ட் பண்றீங்க. கிட்டத்தட்ட 4 மடங்கு ஆயிடுது. வீட்ல சமைக்கிறத விட. இத எப்பவாவது பண்ணலாம். ஆனா நெறைய பேர் இது வாடிக்கையாவே வச்சிருக்காங்க. ஒரே ஒரு வாட்டி நீங்க அதே ஃபுட்ட ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணும்போதே, கிட்டத்தட்ட ரூ. 1250 எக்ஸ்ட்ரா பே பண்றீங்கன்னா, 4 வாட்டி இத பண்ணிட்டாலே, ஒரு மாசத்துல ரூ. 5000 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. 4 வாட்டி வீட்ல நீங்க இந்த போர்ட்டல்ஸ்லேருந்து புக் பண்ணி சாப்பிடுறதுனால 4 வாட்டி பண்ணாலே ரூ. 5000 ஒரு வருஷத்துக்கு ரூ. 60,000 சேவ் பண்ணுவீங்க. ஒரு மாசம் 5000 ஒரு வருஷத்துக்கு ரூ. 60,000 10 வருஷத்துல ரூ. 6,00,000 சேவிங்ஸ். நீங்க சாப்பிடாமலாம் இருக்க போறதில்ல. அந்த வீட்ல குக் பண்ண போறீங்க. எப்பவாவது போய் பண்ணிக்கலாம். மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்ல 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி சேஞ்சுக்காக. அடிக்கடி பண்ணிட்டீங்கன்னா அது சேஞ்ச் கிடையாது. அதுதான் வாடிக்கை ஆயிடுது. அதனால இதுல பர்ட்டிகுலர்லி நீங்க ஓவர் ஸ்பெண்டிங்க சோம்பல விட்டுட்டு, எப்பவும் அந்த டிஃபரெண்ட்டா ட்ரை பண்ணணும்னு சொல்லி இருக்கிற ஃபுட் எல்லாம் ட்ரை பண்ணி, மோஸ்ட்லி இதனால என்ன பண்ணுவீங்க, அவங்க ஆரோக்கியத்துக்கும் கெடுதல தான் வரவழைப்பீங்க. உங்களுக்கு தெரியும், வெளியில இருந்து வர கலரான ஃபுட்டு, கலரான வியாதிகள நமக்கு குடுக்கும். அதையும் நீங்க இன்வைட் பண்ணுவீங்க. ஸோ, இது ஒரு முக்கியமான ஏரியா. இங்க எக்ஸ்பென்சஸ கண்ட்ரோல் பண்ணலாம். அப்புறம் 2 நண்பர்கள். என்ன ஃபினான்ஷியல் அட்வைஸ்ன்னு சொன்னாங்க. என்னங்க நண்பர்கள்னு சொல்றாங்க. ஆமா. ஒண்ணு இ-காமர்ஸு, இன்னொன்னு கிரெடிட் கார்ட். எப்படி நண்பர்கள்னா, நம்மள அதிகப்படியா தேவைக்கு அதிகமா ஸ்பெண்ட் பண்ற வைக்கிறதுல 2 பேரும் தோழர்கள். எப்படி?
கிரெடிட் கார்டு பாக்கெட்ல இருந்தா, அது கடன் அட்டை. ஆனா, உங்க பேங்க்ல இருக்கிற டெபிட் கார்டு மாரி நீங்க நெனச்சுக்கிறீங்க. உங்க காச ஸ்பெண்ட் பண்ற மாரியே கிடையாது. கிரெடிட் கார்டு எடுத்துட்டு போனா என்ன ஆகும்? நீங்க போனா கையில காசு இருந்தது, பேங்க் அக்கவுண்ட்ல காசு இருந்து உங்க காசுனா 2 செட் ட்ரெஸ் எடுத்திருப்பீங்க. கிரெடிட் கார்டு இருக்கிறதுனால என்ன ஆகும்? கூட 2 செட் புடிச்சிருப்போம். அதையும் சேர்த்து எடுத்துட்டு வருவீங்க. 4 பேர் இருக்கிற ஃபேமிலில இப்படி தான் நெறைய பேர் கிரெடிட் கார்டு மூலமா ஸ்பெண்ட் பண்றதுனால 15,000லேருந்து 20,000 வரையிலும் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது. இதே 1 வருஷத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே ரூ. 80,000 10 வருஷத்துல ரூ. 8,00,000 நீங்க இ-காமர்ஸ்க்கு வந்தாலும் அதான் கத. இ-காமர்ஸ்ல என்ன ஆகுது? கிரெடிட் கார்டு எடுத்துட்டு கடையில போனா, அந்த கடையில உள்ளது தான் நீங்க பார்க்க முடியும். இ-காமர்ஸ்ல பார்த்தா, சென்னையில உள்ள அத்தன கடை, எல்லாம் மதுரையில உள்ள அத்தன கடை, எல்லாம் திருச்சியில இருக்கிற அத்தன கடை. நீங்க எந்தெந்த ஊர்ல இருக்கீங்களோ, அங்க இருக்கிற அத்தன ஏரியாலயும் இருக்கிற கடைகள். ஏன்? இந்தியா ஃபுல்லா இருக்கிறதும் அங்க வந்துரும். அங்க மட்டும் இல்ல. ஏன்னா, உங்களுக்கு நார்த் இந்தியால இருந்து கூட வரலாமே டெலிவரி. இந்தியா ஃபுல்லா இருக்கிற ட்ரெஸ்ஸு, அக்சஸரீஸு, ஷூ என்ன வேணாலும் பார்க்க முடியும். அதனால நீங்க யூசுவலா வாங்குறதுக்கு, தேவைக்காக வாங்குறதுக்கு போதி, அது ஆசைக்காக வாங்க ஆரம்பிச்சு, எல்லைய மீறி போகும் அந்த எக்ஸ்பெண்டிச்சர். அதுலயும் சராசரியா ஒரு மாசத்துக்கு ரூ. 5,000 வரையிலும் இந்த மாரி ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் நடக்குது. அதுவும் ஒரு வருஷத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 60,000. இந்த மாரி விஷயங்கள்லயும் கண்டிப்பா சேவிங்ஸ குறைச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம கண்ணுக்கு தெரியாம, நம்ம ரொம்ப அஜாக்கிரதையா இருக்கிறதுனால இருக்கிற ஒரு எக்ஸ்பென்சஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஓடிடியா இருக்கலாம், ஏதாவது கேம்ஸ்க்காக இருக்கலாம், இல்ல ஏதாவது மியூசிக் போர்ட்டல்ஸா இருக்கலாம். அந்த மாதிரி இப்ப நெறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துருச்சு. மேகசின்ஸ்க்கும் நெறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க நெறைய பேரு இத நம்ம யூஸ் பண்ணிடுவோம். ரொம்ப நல்லா இருக்கே, இன்ட்ரஸ்டிங்கா இருக்கேன்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி, அது மாசம் மாசம் டெபிட் ஆயிட்டு இருக்கும். சிலதெல்லாம் நீங்க மறந்தே போயிருப்பீங்க. அது மாசம் மாசம் டெபிட் ஆயிருக்கும். நீங்க ட்ராக்கே பண்றதில்ல, இல்ல மறந்தும் போயிருப்பீங்க. ஆனா நீங்க 2 மாசம், 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன, நீங்க சப்ஸ்கிரைப் என்னென்ன பண்ணியிருக்கீங்களோ, அது ஒரு லிஸ்ட் உங்க மொபைல்ல நோட்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க. 2 மாசம் இல்ல 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி அத போய் செக் பண்ணுங்க. நீங்க 10 சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கீங்கன்னா, அதுல 3 நாளுக்கு மேல நீங்க மத்ததெல்லாம் யூஸே பண்ணாம இருக்கீங்க. நீங்க வழக்கமா யூஸ் பண்றது ஒரு 3ஓ 4ஓ சப்ஸ்கிரிப்ஷன் தான் இருக்கும். மிச்சம் இருக்கிற 5, 6 ஐட்டம்க்கு நீங்க கிட்டத்தட்ட மாசத்துக்கு 3,000, ரூ. 5,000 வரையிலும் நீங்க செலவு பண்றதா இருக்கலாம். ஸோ அதுல ரூ. 3,000ன்னு வச்சுப்போம். ரூ. 3,000ன்னா ஒரு வருஷத்துக்கு ரூ. 36,000 சாதாரண அந்த ரூ. 3,000 ஒரு எஸ்ஐபில போச்சுன்னா, அது 10 வருஷத்துல ஒரு பெரிய தொகையா வந்து நிக்கும். ஸோ இந்த மாரி விஷயத்திலயும் நீங்க ரெகுலரா ட்ராக் பண்ணி அன்னெசசரி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், நீங்க யுட்டிலைஸே பண்ணாத சப்ஸ்கிரிப்ஷன்ஸ கேன்சல் பண்ணிடுங்க. கடைசியா இருக்கிறது ரொம்ப பூதாகரமா உங்கள ஸ்பெண்ட் பண்ண வைக்கிற விஷயம் கல்யாணம். இந்தியால கல்யாணங்கள்ல தான் அதிகப்படியான காசு வந்து குமியுது. அதிகப்படியான அளவுக்கு மீறிய, அளவுக்கு மிஞ்சிய, தகுதிக்கு மீறிய செலவுகள் நடக்கிற விஷயம் கல்யாணம் தான். அதாவது ஒரு நடுத்தர ஃபேமிலி வந்து கிட்டத்தட்ட 20, 25 லட்சம் ரூபா வரையிலும் ஓவர் ஸ்பெண்ட் பண்றாங்க ஒரு கல்யாணத்துல. இதே இது ஒரு ஹையர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்ததுனா, இது 50 லட்சம் ரூபா வரையிலும் ஒரு கல்யாணத்துல எக்ஸஸா ஸ்பெண்ட் பண்றாங்க. எக்ஸஸா ஸ்பெண்ட் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட்டு இத குறைக்கிறதுக்கு புத்திசாலித்தனமா ஒரு தாட் ப்ராசஸ நீங்க யூஸ் பண்ணுங்க. அதாவது இந்த எக்ஸஸ் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்க பெரும்பாலும் 700 பேர், 1000 பேர கூப்பிடணும். அரங்கம் நிறைஞ்சிருக்கணும். இவ்ளோ பெரிய மண்டபமா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு தான் நெறைய பேர் கல்யாணம் நடத்துறீங்க. ஆனா, ஒரு கல்யாணத்துக்கு வர்றவங்கள்ல நீங்க எத்தன பேர உண்மையா ஒழுங்கா கவனிச்சு அனுப்ப முடியும்? 300, 400 பேருக்கு மேல நீங்க ப்ராப்பரா கவனிச்சு அனுப்ப முடியாது. 1000 பேர் வந்தாங்கன்னா, ஒரு 500, 600 பேர நீங்க கவனிக்கவே முடியாம போயிடும். அந்த ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு போவாங்க. உங்களால உண்மையில அவங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு முடியவே முடியாது. இந்த 500, 600 பேரு நீங்க கவனிக்கவே முடியாம போன இந்த 500, 600 பேரு, என்னதான் உங்க சாப்பாடு நல்லா இருந்தாலும், உங்க அந்த கல்யாணத்தோட மண்டபம் நல்லா இருந்தாலும், "அவன் என்ன கவனிக்கவே இல்லையே, கண்டுக்கவே இல்லையே" அப்படின்னு ஒரு மனக்குறையோட தான் போவாங்க. அது தேவையா? எது முக்கியம்? உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான, உங்கள மனசார வாழ்த்துற அந்த 300 பேரு. யாரோ அந்த ஃபர்ஸ்ட் 300 பேரு. அவங்கள மட்டும் அழைங்க. அந்த 400 பேர் யாரோ அவங்கள மட்டும் அழைங்க. வரவங்கள நல்லா கவனிச்சு அனுப்புங்க. நல்லா சாப்பிட்டு மண்ணெறைவா போவாங்க. உங்க செலவும் ரூ. 20,00,000 அதெல்லாம் 50,00,000 வரையும் குறையலாம். ரூ. 25,00,000 நீங்க சேவ் பண்றீங்கன்னு வைப்போம். இந்த ரூ. 25,00,000 அங்க பசங்களுக்கு குடுத்து அவங்கள இன்வெஸ்ட் பண்ண சொன்னீங்கன்னா, 6 வருஷத்துல டபுள் ஆகும். ரூ. 25,00,000 50,00,000 ஆகும். 12 வருஷத்துல 1,00,00,000 ஆகும். 18 வருஷத்துல 2,00,00,000. 24 வருஷத்துல 4,00,00,000. உங்க பையனுக்கோ, பொண்ணுக்கோ இன்னைக்கு 25 வயசுனா, அவங்க 49வது வயசுல இந்த இன்வெஸ்ட்மென்ட் மட்டும் இந்த ரூ. 25,00,000 4,00,00,000 நிக்கும். இன்னைக்கு ஒரு சராசரி இந்தியனுக்கு ரிட்டயர்மென்ட் கார்பஸ் மட்டுமே 3,50,00,000 தேவை அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இந்த 4,00,00,000 இருந்தா, அதாவது இந்த 25,00,000 நீங்க சேவ் பண்ணி உங்க பசங்க கிட்ட இன்வெஸ்ட் பண்ண குடுத்தீங்கன்னா, அவங்களோட மொத்த ரிட்டயர்மென்ட் கார்பஸையும் இந்த ரூ. 25,00,000 பார்த்துக்கும். இவ்வளோ பெரிய விஷயம். அதனால நம்ம சொன்ன எல்லா விஷயங்கள்லயும் நீங்க எங்கெங்க ஓவர் ஸ்பெண்ட்றீங்கன்னு
உட்காந்து லிஸ்ட் போடுங்க, ப்ராப்பர் பட்ஜெட்டிங் பண்ணுங்க. அண்ட் இங்கெல்லாம் செலவை குறைச்சு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. சீக்கிரமா உங்களுக்கு நிதி சுதந்திரம் கிடைக்கும். அதாவது ஃபினான்ஷியல் சுதந்திரம் கிடைக்கும். 3 வீடியோவும் பார்த்துட்டீங்க. நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஆனா உங்களுக்கு உங்க பர்ட்டிகுலர் வரவு செலவுக்காக எக்ஸாக்ட்லி எது சொல்யூஷன், அது இன்னும் உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கா? நீங்க எங்ககிட்ட வாங்க. நாங்க ப்ராப்பர் பட்ஜெட்டிங், கோல் பிளானிங், அப்புறம் நீங்க எவ்வளவு மிச்சப்படுத்த முடியுது, அது எவ்வளவு புத்திசாலித்தனமா இன்வெஸ்ட் பண்ணி உங்க வெல்த்தை எவ்வளவு வளர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு கரெக்டான அட்வைஸ் எங்ககிட்ட இருந்து கிடைக்கும். கீழே கொடுத்துருக்க நம்பர்ல கூப்பிட்டீங்கன்னா நீங்க கஸ்டமைஸ்ட் அட்வைஸ் எங்ககிட்ட இருந்து கிடைக்கும். நீங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை ரொம்ப சீக்கிரம் அச்சீவ் பண்ணி நீங்க மட்டும் இல்ல, உங்க அடுத்த ஜெனரேஷனுக்கும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஈஸியா அச்சீவ் பண்றதுக்கு நீங்க வழிவகை செய்ய முடியும். Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.